இவள கூட்டிட்டு போறேன்னு சொன்ன உடனே எப்படி எல்லாம் நடக்குது பாத்தியா? சகுனமே சரியில்லடா. எனக்கு என்ன மூணுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இவளை கூட்டிட்டு போகாத. அவனுக்கு நேரம் சரியில்லைன்னா அவன் தான் வலிக்கு விழணும். நீ விழுந்திருக்கேன்னா உனக்கு தான் நேரம் சரியில்லை. டேய் சீனு, நீ மாயாவை கூட்டிட்டு கடை கிளம்பு. ஏய் சீனு, போயிடாதடா. கால் ரொம்ப வலிக்குதுடா. கால் சுளுக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ சீனு. மா சரி வாங்கம்மா போலாம். டேய் சீனு கிளம்புடா. அப்பா அம்மா கால் வலிக்குதுன்னு சொல்றாங்கல்லப்பா. டேய் அவ ஏன் பொண்டாட்டி, அவளை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். நீ முதல்ல அவளை கூட்டிட்டு போ, நான் இவளை கூட்டிட்டு போய்க்கிறேன். டேய் எப்படிப்பா? நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, நீ முதல்ல கிளம்பு, நான் பாத்துக்கிறேன்டா. நீ கிளம்பு போ. சீனு போங்கறல, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி பத்மா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கோங்கப்பா. ஏய் நான் பாத்துக்கிறேன்டா, நீ மறுவளை கூட்டிட்டு போ. மா மா வரேன்டா. மா கதிர் வந்திருக்கா? என்னப்பா கதிர், உட்காருப்பா. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்பா. மா கதிர் காஃபி எடுத்துட்டு வாங்கம்மா. சரி கொண்டு வரேன்ப்பா. அதெல்லாம் பரவாயில்லடா, சாப்பிடுறா. என்னடா என்ன விஷயம்? போன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னேன். நான் இப்போ ஒரு கேஸ் ஏஜென்சியில வேலை செய்யறேன். சம்பளம் ரொம்ப கம்மியா தான் வருது. அதனால நான் தனாவை ஒழுங்கா பாத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறாங்க. அப்படியாடா? இப்போ ஒரு சிலிண்டர் ஏஜென்சியில ஒன் ஆஃப் த பார்ட்னரா சேர்ந்து கேஸ் ஏஜென்சி ஆரம்பிக்கலான் இருக்கேன். அதுக்கு தாண்டா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எவ்வளோடா? 5 லட்சம்டா. 5 லட்சமா? கையில இருக்கா? பணம் இப்ப பிரச்சனை இல்ல. நம்ம நந்தகோபால் இருக்கார்ல, அவர்கிட்ட பேசிட்டேன். அவரு சேலரி பர்சன் யாராவது ஷூரிட்டி கொடுத்தா பணம் கொடுக்கறதா சொன்னாரு. அதான் நீ எனக்கு 5 லட்சத்துக்கு ஷூரிட்டி கொடுக்க முடியுமான்னு கேட்க வந்தேன். டேய் இதுக்கு எதுக்குடா இவ்வளவு தயங்கி கேட்குற? ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டுடா. இந்த டைம்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாரா ஹெல்ப் பண்ணுவா? ரொம்ப தேங்க்ஸ்டா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். முதல்ல நான் என்ன பண்ணுன்னு சொல்லு. எனக்கு ஒரு 5 செக் லீஃபும் இந்த ஃபார்ம்ல ஒரு சைனும் வேணும். அவ்வளவுதானே? ஃபார்ம் கொடு. கதிர் இந்தாப்பா காஃபி எடுத்துக்கோ. தேங்க்ஸ்மா. இந்தாப்பா எடுத்து வைங்கம்மா. சரி மச்சான், இது புடி. நான் போய் செக் புக் எடுத்துட்டு வரேன். ஏன்பா ஒரு நிமிஷம். என்னம்மா? இங்க வா பேசணும். ஒரு நிமிஷம் உள்ள வா பேசணும். என்னம்மா? வான்னு சொல்றேன்ல. சரி இரு, என் அப்பாவுக்கு கால் பண்ணி 5 lakhs அனுப்ப சொல்றேன். உன் அக்கவுண்ட் நம்பர் சொல்லு. ஏய் வேணாமாயா. ஏய் தனா, மாயா, 2 பேரும் இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். என்ன பத்தியா? தானா என்கிட்ட சொன்னா, நீ ஒருத்தர் கூட பார்ட்னரா சேர்ந்து ஏஜென்சி ஆரம்பிக்க 5 lakhs தேவைப்படுதாமே. இல்ல ஹவுஸ் ஓனர் கிட்ட நீ பேசிட்டு இருந்ததை இவ கேட்டிருக்கா. ஆமா மாயா, நானும் வெளியே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட முதலே சொல்ல வேண்டியது தானே கதிர். உனக்கு ஒரு நல்லது நடக்கும்போது நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா? உங்க லைஃப்ல நீங்க புதுசா ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது என்னால முடிஞ்சது நான் செய்ய மாட்டேனா? நான் என் அப்பா கிட்ட பேசி பணம் வாங்கி தரேன். இல்ல அதெல்லாம் பண்ணாத, வேணாம். ஏண்டா வேண்டான்னு சொல்ற? ஏற்கனவே நீ எங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிட்ட மாயா. என்னாலதான் மாமா அவன் மேல கோவமா இருக்காரு. இப்ப நீ பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றேன்னு வேற தெரிஞ்சதுன்னா அவர் கோவம் இன்னும் அதிகமா தான் ஆகும். கதிர் சொல்றதும் சரிதான் மாயா. நீ யாருக்கும் தெரியாம ஹெல்ப் பண்ணாலும் பின்னாடி அது வெளியில தெரியும் போது பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்போ 2 நாள்ல பணத்தை எப்படி ரெடி பண்ணுவீங்க? இன்னும் 2 இடத்துல கேட்டு பார்க்க வேண்டியதா. கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு மாயா, கடவுள் எங்களை கைவிட மாட்டார். சரி ஓகே, நீங்க பேசிட்டு கிளம்புங்க. எனக்கு டெலிவரி இருக்கு, நான் வரேன் தானே. எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் அதிகம், நிறைய ஃபாலோ பண்ணுவேன். நீங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஜெயிச்சதை நானும் டிவில பார்த்தேன். ரொம்ப நல்லா விளையாடி இருக்கீங்க. தேங்க்யூ சார். கலெக்டர் சாரே உங்களுக்காக பேசியிருக்காரு. உங்க டேலண்ட பத்தி கலெக்டர் சாரே சொன்னாரு. லக்ஷ்மி,
நீங்க பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க விளையாட்டுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா விளையாடி ஜெயிக்கணும். அதுக்காக பிசிக்கலி உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் அதை நான் கொடுக்குறேன். அக்ரிமெண்ட் ரெடி பண்ணியாச்சு. அதுல இருக்கிறதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அக்ரிமெண்ட்ல இருக்கிறத மீறக்கூடாது. ஏன்னா அதுல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். கண்டிப்பா சார், நான் சரியா ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். நான் என் முழு எஃபோர்ட்டை போட்டு கண்டிப்பா இந்த போட்டியில வின் பண்ணுவேன் சார். இந்தாங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுங்க. என்னாச்சுமா? ரொம்ப நன்றி சார். எனக்காக ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்றீங்க சார். என் வாழ்க்கையில என்னைக்குமே உங்களையும் கலெக்டர் சாரையும் நான் மறக்கவே மாட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க படிச்சு பார்த்துட்டே சைன் பண்ணுங்கம்மா. எனக்காக எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்றீங்க. கலெக்டர் சார் உங்களை பத்தி சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாம் சரியாதான் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். சரிம்மா, இந்தாங்க பணத்தை வாங்கிக்கோங்க. சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வாங்க. சார் சார்